ஓம் சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே. ஓம் சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சனைஸ்வராய நமஹ. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் சனைஸ்வராய நமஹ. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். சனியின் பாதிப்பு என்றால் என்ன என்று மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அது எப்படி வரும், யாருக்கெல்லாம் வரும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் நான் இப்பொழுது பதில் பார்ப்போம். ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, இவ்வாறு 4 வகையாக உள்ளது. இதில் ஏழரை நாட்டு சனி என்றால் 2 2 2 3 2 ஈக்குவலன் டு 7 7 2 2 2 3 2 சேர்த்தா 7. ஓகேவா? அது யாருக்கு வரும்? சந்திரனுக்கு 12ல் இருந்தால் அவங்க 12ல் இருக்கிறவங்களுக்கு முடிய போகுதுன்னு அர்த்தம். சந்திரனில் இருந்தால் 2ஆம் பகுதின்னு அர்த்தம். சந்திரனுக்கு அடுத்தது இருந்ததுன்னா அவங்களுக்கு விரைய சனின்னு அர்த்தம். விரைய சனி, ஜென்ம சனி, குடும்ப சனி, இந்த 3 2 2 2 3 2ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 3 2 எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு விரைய சனியாக வரும், செகண்டு ஜென்ம சனியாக வரும், தேர்டு குடும்ப சனியாக வரும். இந்த 3 சேர்ந்தால் 7 நாள் சனி. அர்த்தாஷ்டமம் என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு 4ல் இருந்தால் சனி. அஷ்டம சனினா என்ன? சந்திரனுக்கு 8ல் இருந்தால். கண்ட சனினா என்ன? சந்திரனுக்கு 7ல் இருந்தால். இதுதான் சனியினுடைய தன்மை. இந்தந்த பாகத்தில் இருந்தால் இந்த மாதிரி இது பேர். இப்போது சனியினால் வரக்கூடிய ஆபத்து என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தொழில் அப்படி இல்லைன்னா வேலை வாய்ப்புகளில் இருக்கும் நிரந்தரமற்ற தன்மை, நோய் நொடிகள், ஃபினான்ஸ் சம்பந்தமான கோளாறு ஏற்படலாம், சொத்து சம்பந்தமான தகராறு, தனி மனித வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள், ஆயுள் ஆரோக்கியத்திற்கு உண்டான குறைபாடுகள், அச்சம், வழக்கு, சண்டை சச்சரவுலாம் ஏற்படும். திடீர்னு விபத்து, ஆக்சிடெண்ட் ஆகுது, கீழே நல்லா இருப்பாங்க, கையை வெட்டிக்குவாங்க. அது எப்படி நடந்தது? ஏதோ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தானே மறந்து ஏதோ அசம்பாவிதம் நடந்துடும். ஏன்னா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, கையை விட்டுக்குவாங்க. கையை விட்டாங்கனாக்க கை துண்டிச்சிடும். அந்த ஆக்சிடெண்ட் ஏன் நடக்குது? அந்த மாதிரி அது. அப்புறமேட்டு கடன் வழக்கு, வியாஜ்யம், கடன் உங்களுக்கு தெரியும். கடன் வழக்கு, கோர்ட் கேசஸ்ஸு. வியாஜ்யம்னு என்ன? சண்டை சச்சரவு, எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம், மனக்லேச்சம். இதெல்லாம் யாரால் வர்றதுன்னா சனி பகவானால் வர்றது. அது மட்டும் இல்லாமல் எதிரினால் தொல்லை, மனக்கோளாறு, அம்மா அப்பாட்ட சண்டை, அப்புறமேட்டு விவாகம் ஆகிறதுக்கு முன்னாடி தடை வருது இல்லையா? விவாக தடை, அதுக்கு பேர் விவாக தடை. ஏன் வருது அப்படின்னா, இதே 12 சனி, நான் அப்புறம் சொல்கிறேன். விவாக தடை இந்த மாதிரி இருக்கும்போது சனினால் தோஷம் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் மனக்குழப்பம், குடும்பத்தில் கஷ்டம், குழப்பம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, உள்ளே வெளியே தகராறு, எங்கே போனாலும் பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, வயிற்று வலி, தலைவலி, இந்த மாதிரி
போன் சம்மந்தப்பட்டது, அதாவது எலும்பு சம்மந்தப்பட்டது, தசப்பிடிப்பு, இது அடிமைத்தனம், பிறருக்கு அடாப்ஷன் போகிறது, தத்து போகிறோன்னு சொல்கிறேன்ல, இந்த குழந்தை தத்து கொடுத்துட்டோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அடாப்ஷன் பண்ணுறது. எஜுகேஷன் ப்ராப்ளம், எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும், படிப்பு 8ஆம் கிளாஸ் படிப்பான், அதுக்கப்புறம் படிக்க மாட்டான், வேலைக்கு கூலி வேலைக்கு போயிடுவான்னு சொல்லுவான். அந்த காரணம் ஏன் அல்ல, எதனால் வந்தது, அந்த தசாபுத்தி என்ன, அந்த 4ஆம் பாவாதிபதி யார், இது நான் விளக்கமாக சொல்கிறேன். அந்த மாதிரி எஜுகேஷன் ப்ராப்ளம். 10th படிக்கிறதுக்குள்ளே அவங்க வீட்டில் கஷ்டப்படுவாங்க. அந்த பையனோ பொண்ணோ யாரோ, அவங்க யாராக இருந்தாலுமே 10th படிக்கிற வரையும் அவ்வளோ ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு 10th முடிச்சதுக்கப்புறம் 12th அழகாக படிச்சிருவாங்க. சில பேருக்கு 12th படிக்கிற வரையும் கஷ்டமாக இருக்கும். எப்படா பாஸ் பண்ணிடுவானான்ட்டு. ஆனால் 12th எப்படியோ கடவுள் அருளால் எப்படியோ பாஸ் பண்ணிட்டான்னா டிகிரி அவனை பிடிச்சிக்க முடியாது, கோல்டு மெடல், அந்த அளவுக்கு கிரகச்சாரம் இருக்கும். அது அந்த எஜுகேஷன் ப்ராப்ளம். துக்கம், அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிம்மதி சுத்தமாக எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறது, எது செஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு டென்ஷன், ஒரு டார்ச்சர், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், லேட் மேரேஜு, இல்லை மேரேஜ் ஆன உடனே பிரச்சனை, இல்லை மேரேஜ்லேயே பிரச்சனை, டைவர்ஸ் கேஸு, நிறைய சொத்து தகராறு, மேரேஜ் ஆனாலும் புத்திர பாக்கியம் அது கொஞ்சம் டிலே ஆகிறது, இல்லை கன்சீவ் ஆகி இறந்து போகிறது, இவ்வளோ நிறைய இருக்குது விஷயங்கள். விபத்து, திடீர்னு கண்டம் வரும், தண்ணியில் கண்டம், நெருப்பில் கண்டம் இருக்குது. அப்புறமேட்டு வந்துட்டு நல்லதாக இருந்தான், திடீர்னு இறந்துட்டான், அண்ணா ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி திடீர்னு எப்படி மரணமே சம்பவிக்குதுன்னா, மரணம் சம்பவிக்கிறதே தெரியாமல் இருக்கும். அது எதுவானாலும் கூட இருக்கலாம். அதுவும் அந்த சனியனால் கூட முக்கியமாக இருக்கும்.